டொனால்ட் ட்ரம்ப் அமைத்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு காசாவில் இஸ்ரேலின் கொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். ஹமாஸ் கோரிக்கை. காசாவில் நடைபெற்று வரும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைத்துள்ள போர்ட் ஆஃப் பீஸ் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா மேற்கொண்ட காசா சமாதான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு அக்டோபரில் அமலுக்கு வந்தது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் மீறல்கள் தொடர்கின்றன என்று ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஹமாஸ் பேச்சாளர் ஹாசம் காசிம் வெளியிட்ட வீடியோ அறிக்கையில் காசாவில் தாக்குதல், முற்றுகை மற்றும் பட்டினி நிலை இன்னும் முடிவடையவில்லை என்று தெரிவித்துள்ளார். காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி 2025 அக்டோபர் 10 சமாதான ஒப்பந்தம் தொடங்கியதிலிருந்து 600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1600க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இதற்கிடையில் வாஷிங்டன் நகரில் வியாழக்கிழமை நடைபெறும் போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முதல் அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் காசா மீள்கட்டுமானம் மற்றும் 2ஆம் கட்ட சமாதான செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் காசா மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகையை முழுமையாக நீக்க வேண்டும், எல்லைச் சாவடிகள் திறக்கப்பட வேண்டும், மேலும் தொழில்நுட்ப நிபுணர்கள் கொண்ட நிர்வாக குழு காசாவில் ஆட்சி பொறுப்பேற்று மீள்கட்டுமான பணிகளை தொடங்க அனுமதிக்க வேண்டும் என கோரியுள்ளது. இந்நிலையில் அல் ஜசீரா தகவலின்படி காசா நகரின் துஃபா பகுதியில் இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாகவும் கான் யூனிஸ் பகுதியில் டாங்கிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரையில் மீன்பிடித்தவர்களை இஸ்ரேல் கடற்படை தடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்கு நுழைவதில் கடும் தடைகள் தொடர்கின்றன. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அவர்களின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் எகிப்திலிருந்து வரும் அவசர உதவிகள் 60%க்கும் குறைவாகவே காசாவுக்குள் அனுமதிக்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளார். போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பு இந்த ஆண்டு ஜனவரியில் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் காசா சமாதான ஒப்பந்தம் மற்றும் மீள்கட்டுமானத்தை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது பல்வேறு சர்வதேச பிரச்சினைகளையும் தீர்க்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் அமெரிக்கா ஐநா அமைப்பிற்கு மாற்றாக ஒரு புதிய சர்வதேச அமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. காசா நிலைமை தொடர்ந்து பதற்றமாகவே நீடித்து வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.